ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு நீங்களே பாருங்க. வெள்ளை கொண்டக்கடலை தாங்க எல்லாருக்குமே ஃபேவரட். இது எனக்கும் ரொம்ப ஃபேவரட் தாங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சும்மா சால்ட்டு போட்டு சாப்பிட்டாவே இது சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சுண்டல் மாதிரி தான். என்னென்ன நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதில் கருவேப்பிலை, புதினா அண்ட் கொத்தமல்லி, ஜிஞ்சர், லெமன் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒயிட் கொண்டக்கடலையில் மெயினாக நம்ம வந்து ப்ரோட்டீன் தான் நிறைய இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இது மலச்சிக்கலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் மார்னிங்கே இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். குடலுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது. அதுக்கப்புறம் பிளட் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பிளட் சுகர் அளவை வந்து மெயின்டைன் பண்ணும், நார்மலாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இதோடைய பெனிஃபிட் கொஞ்சம் மட்டும் இல்லைங்க, நிறையவே இருக்குது. ஸோ இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்து நல்லா ஹெல்த்தியாக இருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். சும்மா நார்மலாக நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். ஜிஞ்சர், கொத்தமல்லி, புதினா வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்குங்க. நீங்கள் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிட்டு விட்டுறாதீங்க, புதினா லைட்டாக ஆட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். பெரிய வெங்காயம், நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தேங்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுடைய ஃபுட்டில் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் தேங்காய் இருக்கும், தேங்காய் எல்லாம் இருக்காது. லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காரம் வந்து கொஞ்சம் இந்த கொண்டக்கடலைக்கு வந்து காரம் எடுக்கிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் குக்கும்பரும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி காரமாக இருக்கும்போது இன்னும் சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம குழம்பு, ரசம் இல்லைன்னா மார்னிங் வந்துட்டு எப்படி எடுப்போம்னா சாம்பார், இட்லி இந்த மாதிரி எடுப்போம்ல, அப்போ வந்து ஃப்ளேவர் நிறைய இருக்கும். இது வந்து ஒரே ஃப்ளேவராக இருக்கும்போது சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் மீட்டோடைய ஃப்ளேவரு அண்ட் மற்ற ஜிஞ்சர் இந்த மாதிரி எல்லாருடைய ஃப்ளேவரும் இருக்கும்போது அது சாப்பிட்டு கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு அடுத்த டைம் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக தான் லைட்டாக லெமன் விட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்களும் டயட் இருக்கிறவங்க மெயினாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.